ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஜேஇஇ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் வச்சு நம்ம நிறையா ஃபர்தர் சாப்டரில் அந்த சேம் கான்செப்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம். இது ஒரு ரொம்ப ஸ்கோரிங்கான டாபிக். ஸோ கொஞ்சம் அட்டென்ஷன் பே பண்ணிட்டு இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுட்டு போங்க. ஸோ வாங்க இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சில சிம்பிளான டெஃபினேஷன்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ முதல் டெஃபினேஷன் நம்ம பார்க்க போகிறது பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன்னா என்ன? A motion that repeats itself after a fixed time interval is known as periodic motion, and the minimum time interval after which the motion repeats itself is called as the time period. Okay, so நம்ம ரெண்டு டெஃபினேஷன் பார்த்தோம். ஒன்று periodic motion, அடுத்தது டைம் பீரியட். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸோட மீனிங் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சன் நம்மக்கிட்ட இருக்குது, நம்மளோட எர்த் இருக்குது. ஓகே, சோலார் சிஸ்டம். ஸோ நம்மளுக்கு தெரியும், எர்த் சன் சுற்றி இந்த மாதிரி ரெவல்யூஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ எர்த் சன்னை சுற்றி இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் சர்க்குலர் மோஷன். இது எலிப்டிக்கல் மோஷன் டு பி ப்ரிசைஸ், பட் நம்ம சொல்லலாம் ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சொல்லலாம் எர்த் சன்னை சுற்றி இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ சப்போஸ் எர்த் இந்த பாயிண்ட் ஏலேருந்து மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்படி ட்ராவல் ஆகும், இங்கே ஒரு பாயிண்ட் பிக்கு ரீச் ஆகும், அதுக்கப்புறம் இப்படி திருப்பி ட்ராவல் ஆகும், பாயிண்ட் சிக்கு ரீச் ஆகும். ஓகே, ஸோ திருப்பி ட்ராவல் ஆகிட்டு திருப்பி இந்த சேம் பாயிண்ட் ஏக்கு வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஏல ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ரொட்டேட் ஆகி திருப்பி இந்த பாயிண்ட் ஏக்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த பாயிண்ட் ஏக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? இது திருப்பி இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஒரு ரெவல்யூஷன் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பி பாயிண்ட் ஏக்கு வந்துடும். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? ஸோ இதோட மோஷன் நான் எழுதணும்னா இது பாயிண்ட் ஏல இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பாயிண்ட் ஏல இப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பாயிண்ட் ஏலேருந்து ட்ராவல் ஆகிட்டு இது பாயிண்ட் பிக்கு வருது. பாயிண்ட் பிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இது ஒரு பாயிண்ட் சிக்கு வருது. பாயிண்ட் சிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இது ஒரு பாயிண்ட் டிக்கு வருது. அதுக்கப்புறம் டிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இது திருப்பி பாயிண்ட் ஏக்கு வருது. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஏ டு பி, பி டு சி, C to D and then back to A. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? திருப்பி A to B, B to C, C to D and D to A. ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்குறோம்? பேசிக்லி இது இந்த மோஷன் அப்படியே ரிப்பீட் ஆகுது. A to B to C to D to A. அதுக்கப்புறம் திருப்பி இது இந்த பாயிண்ட் ஏக்கே வருது. அதுக்கப்புறம் இந்த மோஷன் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எவர், ஃபார் இன்ஃபினிட்டி இந்த மோஷன் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ ஏலேருந்து டி வரைக்கும் வருது, டிலேருந்து திருப்பி ஏக்கு வருது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? இந்த மோஷன் இப்படி ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுற மோஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பீரியாடிக் மோஷன். அதுக்கப்புறம் அடுத்தது டைம் பீரியட். டைம் பீரியட்னா என்ன? ஸோ இந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ அதுதான் நம்ம இந்த மோஷனோட டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பார்த்தோன்னா எர்த் பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பாயிண்ட் ஏலேருந்து பிக்கு போகுது, பிலேருந்து சிக்கு போகுது, சிலேருந்து டிக்கு போகுது, டிலேருந்து திருப்பி ஃபைனலாக ஏக்கே அது திருப்பி வருது. ஓகே, ஸோ இந்த மோஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ ஆச்சோ அதுதான் நம்ம டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம கேபிட்டல் டி வச்சு டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும்? ஸோ நம்மளுக்கு தெரியும், எர்த் சன்னை சுற்றி ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 365 டேஸ் ஆகும். ஸோ இந்த மோஷனோட டைம் பீரியட் நம்ம பார்த்தோன்னா 365 டேஸ். ஓகே, ஸோ இதுதான் ஒரு மோஷனோட டைம் பீரியட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும் ஒரு மோஷனோட டைம் பீரியட் அப்படின்னா என்ன. ஓகே, ஸோ அடுத்த டேர்ம் நம்ம பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி. Okay, so frequency is nothing but number of repetitions of a particular motion in 1 second. அதுதான் frequency. ஓகே, ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வரையா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்,
நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக் ஒரு சர்க்குலர் ரோடுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரோட்ல வந்து ஒரு கார் இருக்கு. இந்த கார் வந்து இந்த சர்க்குலர் ட்ராக்ல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ எந்த பாயிண்ட்லேயும் இதோட ஸ்பீட் நம்ம பார்த்தோம்னா 3.14 மீட்டர் பர் செகண்ட் ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ட்ராக்கோட ரேடியஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ முதல் கொஸ்டின் வந்து இந்த சர்க்குலர் மோஷனோட டைம் பீரியட் எவ்வளோ இருக்கும். ஓகே, ஸோ நான் ஒரு கொஸ்டின் தரேன். ஃபைண்ட் டைம் பீரியட் ஆஃப் சர்க்குலர் மோஷன். ஸோ டைம் பீரியட் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஸோ நம்மளுக்கு தெரியும் டைம் இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஓகே, ஸோ டைம் பீரியட் வந்து சப்போஸ் இந்த கார் வந்து இந்த பாயிண்ட் ஏலேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து ட்ராவல் பண்ணிட்டு இந்த கார் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இந்த மாதிரி பாயிண்ட் பிக்கு வரும். பாயிண்ட் பிலேருந்து இப்படி ட்ராவல் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் சிக்கு வரும். சிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் டிக்கு வரும். ஸோ டிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இந்த கார் வந்து அதோட ஸ்டார்டிங் பொசிஷனுக்கே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இதுதான் சப்போஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா டைம் பீரியட் என்ன? டைம் பீரியட் வந்து இது வந்து சுற்றி திருப்பி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, அதுதான் டைம் பீரியட். ஸோ இந்த டைம் பீரியட் டியூரேஷனில் இந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது? 2πrக்கு ஈக்குவலான டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2πrக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த காரோட ஸ்பீடு எவ்வளோ? காரோட ஸ்பீட் வந்து 3.14 மீட்டர் பர் செகண்ட். ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2 பையோட வேல்யூ வந்து 3.14, ரேடியஸோட வேல்யூ வந்து 10 மீட்டர். ஓகே, ஸோ ஸ்பீடு எவ்வளோ? ஸ்பீட் வந்து 3.14 மீட்டர் பர் செகண்ட். ஸோ மீட்டர் மீட்டர் கேன்சல், 3.14 3.14 கேன்சல். ஸோ நம்ம டைம் பீரியடோட வேல்யூ பார்த்தோன்னா டைம் பீரியடோட வேல்யூ வந்து 20 செகண்ட்ஸ் அப்படின்னு எனக்கு வரும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? எல்லா 20 செகண்ட்ஸில் கார் வந்து ஒரு ரெவல்யூஷன் பெர்ஃபார்ம் பண்ணும், இல்லைன்னா ஒரு சைக்கிள் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த காரோட டைம் பீரியட். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சினா என்ன? ஃப்ரீக்வன்சினா இந்த கார் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும்னா 20 செகண்ட்ஸில் வந்து இந்த கார் எவ்வளோ ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது? இந்த கார் வந்து 1 ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ 1 செகண்டில் இந்த கார் எவ்வளோ ரொட்டேஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்? ஸோ 1 செகண்டில் இந்த கார் வந்து 1/20 ரொட்டேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். 1/20 ரொட்டேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எவ்வளோ? ஸோ இது வந்து நம்ம நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 5/100 which is equal to 0.05. ஓகே, ஸோ 0.05 ரொட்டேஷன்ஸ் இந்த கார் வந்து 1 செகண்டில் பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதோட யூனிட் நம்ம பார்த்தோம்னா செகண்ட்ஸ் இன்வர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி இதுதான். திஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஸ்மால் லெட்டர் எஃப் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து என்ன? இங்கே வந்து ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ எவ்வளோ வந்துருச்சு? 1/20க்கு ஈக்குவலாக வந்துருச்சு. இந்த 20 என்ன? இந்த 20 வந்து டைம் பீரியட். ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்து நம்ம பார்த்தோம்னா 1/டைம் பீரியட். இதுதான் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைமோட யூனிட் வந்து செகண்ட்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சியோட யூனிட் வந்து 1/செகண்ட் ஆர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகே, ஸோ இந்த செகண்ட் இன்வர்ஸ் தான் நம்ம ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சிக்கு காமனாக இந்த யூனிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காரோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம பார்த்தோன்னா 0.05 ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஸோ நம்ம போன கேஸ் பார்த்தோம்ல, இந்த சன்னோட ரெவல்யூஷன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஏர்த்தோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்னா ஸோ எவ்வளோ இருக்கும்? ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/டைம் பீரியட். டைம் பீரியட் வந்து செகண்ட்ஸில் இருக்கணும். ஸோ 1 டிவைடட் பை 365 days. ஸோ 1 day is equal to 24 hours. 24 ஹவர்ஸில் 1 hour is equal to 60 minutes and 1 minute is equal to 60 seconds. ஸோ எனக்கு வந்து ஃபைனலாக செகண்டில் கிடச்சிருச்சு.
இது எல்லாமே. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஏர்த்தோட ரெவல்யூஷனோட ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டைம் பீரியட். ஓகே, ஸோ இந்த 3 டேர்மும் நம்ம பார்த்துட்டோம். பீரியாடிக் மோஷன், டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக் நம்ம பார்த்தோம்னா அது வந்து நத்திங் பட் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன? எனி கைண்ட் ஆஃப் to and fro motion about a point is called as oscillatory motion. ஓகே, ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு சிம்பிள் பெண்டுலம் எக்ஸாம்பிள் வழியாக நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ பழைய காலத்தில் வந்து இந்த சிம்பிள் பெண்டுலம் வந்து டைம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் பெண்டுலமோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு த்ரெட். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு மெட்டாலிக் பால். ஓகே, மெட்டாலிக் பால் ஆர் வுடன் பால் என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பாப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து நம்ம பாப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டாலிக் பாலை நம்ம பாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு த்ரெட்டால் ஒரு சீலிங்கில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இது வந்து டைம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது என்ன ஆகும்? இது வந்து இனிஷியலி இப்படி பிடிச்சி வச்சுப்பாங்க. ஓகே, இது வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த பாப் வந்து இப்படி போகும். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி வரும். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி இப்படி போகும். ஸோ இந்த பாப் வந்து இந்த மாதிரி ஓகே, இனிஷியலி இந்த பாப் வந்து இப்படி ரெஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த பாபை நம்ம தூக்கி இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரும். ஸோ பாப் வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ பாபை இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இது ரிலீஸ் பண்ணோம்னா ஸோ பாப் வந்து இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இங்கே போகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம டூ மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி என்ன ஆகும்? இந்த பாப் வந்து ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி இங்கே வரும். ஸோ இது வந்து ஃப்ரோ மோஷன். ஓகே, ஸோ இது வந்து டூ மோஷன், இது வந்து ஃப்ரோ மோஷன். ஸோ இந்த பாப் நம்ம பார்த்தோம்னா இப்படி போகும், திருப்பி இப்படி வரும், திருப்பி இப்படி போகும், திருப்பி இப்படி வரும், திருப்பி இப்படி போகும், திருப்பி இப்படி வரும். ஸோ இந்த பாப் வந்து அபவுட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு பாயிண்ட் பி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் அபவுட் திஸ் பாயிண்ட் இந்த பாப் வந்து டூ மோஷன் அண்ட் ஃப்ரோ மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பாப் வந்து அபவுட் திஸ் பாயிண்ட் பி டூ மோஷன் அண்ட் ஃப்ரோ மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆசிலேட்டரி மோஷன் சொல்லுவோம். ஸோ ஆசிலேட்டரி மோஷன்னா என்ன? எனி கைண்ட் ஆஃப் டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் அபவுட் அ பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் ஆசிலேட்டரி மோஷன். ஓகே, ஆனால் நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா இந்த பெண்டுலம் வந்து சில டைமுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிரும். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஒரு ரியல் லைஃப் பெண்டுலம் பார்த்தோன்னா, நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு பெண்டுலம் பார்த்தோன்னா இனிஷியலி இந்த பெண்டுலம் வந்து இங்கே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? இந்த பெண்டுலமை இப்படி தூக்கிட்டு இங்கே கொண்டு வரோம். ஸோ பேசிக்லி இந்த பெண்டுலமோட பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஹைட் ஹெச் அதில் நம்ம ரேஸ் பண்ணுறோம். ஸோ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம எம்ஜிஹெச் வழியாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த பாப் இனிஷியலி இங்கே இருக்கும். ஸோ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கிட்ட வந்து இனிஷியலி சில எனர்ஜி இருக்கும். ஓகே, ஆனால் நம்மளுக்கு தெரியும் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நம்ம பார்த்தோன்னா இதை சுற்றி நிறையா ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகே, இதை சுற்றி நிறையா ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ ஏர் மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது மேலே ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகும். ஓகே, ஸோ இனிஷியலி இதுக்கிட்ட சில எனர்ஜி இருக்கும். ஆனால் இந்த ஏர் மாலிக்யூல்ஸ்னால இந்த எனர்ஜி வந்து டிசிபேட் ஆகும். ஸோ இனிஷியலி என்ன ஆகும்னா இதுகிட்ட ஃபுல் எனர்ஜி இருக்கும். ஸோ இது வந்து ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வரும். ஆனால் திருப்பி வரப்போது இந்த ப்ராசஸில் ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து இதுலேருந்து கொஞ்சம் எனர்ஜி டிசிபேட் பண்ணிடும். ஸோ இதுக்கிட்ட கொஞ்சம் கம்மியான எனர்ஜி தான் மீதி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து திருப்பி இதே பொசிஷனுக்கு வரணும்னா ஃபுல் எனர்ஜி வேணும். ஆனால் இதுக்கிட்ட வந்து எனர்ஜி குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த எனர்ஜி குறைஞ்சதுனால இது வந்து கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லேயும் இது திருப்பி இங்கே வர ப்ராசஸ்லேயும் இதுக்கிட்ட எனர்ஜி குறைஞ்சிருச்சு. ஸோ இது அடுத்த வாட்டி இப்படி போனோன்னா கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம். ஸோ அப்படியே கண்டினியூஸாக இதுக்கிட்ட வந்து எனர்ஜி அப்படியே லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகே, கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்குது. நம்ம வந்து இங்கே ஒரு ஃபுட்பால் வச்சுருக்கோம்.
கிரவுண்டில் ஃபுட்பால் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபுட்பாலை வந்து நான் கிக் பண்ணுறேன்னா என்ன ஆகும்? ஸோ இனிஷியலி இது வந்து ஒரு வெலாசிட்டி 100 மீட்டர் பர் செகண்டோட போகுது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த பால் வந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த பால் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஏன் இந்த பால் ரெஸ்ட்டுக்கு வந்துடும்? ஏன்னா இங்கே கிரவுண்டில் நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷன்னால இந்த பால் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஆனால் நம்ம வந்து ஒரு ஐடியல் ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து ஒரு பால் இருக்கு. இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன். ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0. ஸோ இந்த பால் நான் கிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட வெலாசிட்டி வந்து இனிஷியலி 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணதுக்கு அப்புறமும் ஃப்ரிக்ஷன் 0னா இதோட வெலாசிட்டி வந்து 100 மீட்டர் பர் செகண்ட்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ஃப்ரிக்ஷன் இருக்குதுன்னா இதோட வெலாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ இனிஷியலி 100 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். இங்கே நடுவில் வந்து இதோட வெலாசிட்டி 80 மீட்டர் பர் செகண்ட் ஆயிரும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இதோட வெலாசிட்டி 20 மீட்டர் பர் செகண்ட் ஆயிரும். ஃபைனலாக இங்கே வந்ததுக்கப்புறம் இதோட வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். ஓகே, ஆனால் ஃப்ரிக்ஷன் வந்து 0வா இருக்குன்னா இதோட வெலாசிட்டி இங்கே 100 மீட்டர் பர் செகண்ட்னா இது வந்து சப்போஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணிருச்சுன்னா 1000 கிலோமீட்டரும் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இதோட வெலாசிட்டி 100 மீட்டர் பர் செகண்டாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ரியல் வேர்ல்டில் வந்து ஃப்ரிக்ஷன் எப்போவுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சுச்சுவேஷன்லையும் ரியல் வேர்ல்டில் வந்து ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து என்ன பண்ணும்? இதுலேருந்து இந்த பாப் கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து டிசிபேட் பண்ணும். ஸோ இந்த கேஸில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்காது. ஓகே, ஸோ டிஎம்இனா என்ன? டிஎம்இனா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இந்த கேஸில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்காது. ஸோ அதனால இந்த டேம்ட் ஆசிலேஷன் வந்து பீரியாடிக் மோஷன் கிடையாது. ஓகே, பீரியாடிக் மோஷன் கிடையாது. இது வந்து ஒரு ஆசிலேட்டரி மோஷன், ஆனால் பீரியாடிக் மோஷன் கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஒரு ஐடியல் சுச்சுவேஷன் பார்த்தோம்னா, ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கேஸில் வந்து ஏர் மாலிக்யூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, இது வந்து ஏர் மாலிக்யூல்ஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம வேக்யூமில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஏர் மாலிக்யூல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நோ ஃப்ரிக்ஷன். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும்? நம்ம பாபை வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி விடுறோன்னா லைக் ஃபார் இன்ஃபைனைட் டைம் இது வந்து இந்த மாதிரி ஆசிலேட்டரி மோஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இந்த கேஸில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேஸில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இருக்கும். ஓகே, ஸோ நோ எனர்ஜி லாஸ். நோ எனர்ஜி லாஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன்? டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருந்தால், ஆசிலேட்டரி மோஷனில் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருந்தால் இது வந்து பீரியாடிக் மோஷனாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ இஃப் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்ட் இன் அன் ஆசிலேட்டரி மோஷன் இட் வில் பி பீரியாடிக். ஸோ வேக்யூம் இருக்கிற கேஸில் வந்து டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டாக இருக்கும். ஸோ இந்த ஆசிலேட்டரி மோஷன் வந்து பீரியாடிக் மோஷனாக இருக்கும். ஆனால் நம்ம ஒரு ரியல் லைஃப் சுச்சுவேஷன் பார்த்தோன்னா இங்கே வந்து ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ ஏர் மாலிக்யூல்ஸ் இருக்குதுன்னா இது வந்து ஆசிலேட்டரி மோஷனாக இருக்கும். ஏன்னா இது வந்து டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் இது வந்து பீரியாடிக்காக இருக்காது. ஏன்னா இந்த பாப் வந்து பாயிண்ட் ஏல இருக்குது, அதுக்கப்புறம் பாயிண்ட் பிக்கு வருது. ஆனால் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போது இது வந்து திருப்பி பாயிண்ட் ஏக்கு வராது. பாயிண்ட் ஏ ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே இது வந்து திருப்பி இங்கே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பாயிண்ட் ஏலேருந்து இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது திருப்பி பாயிண்ட் ஏக்கு வரணும். அப்போ தான் இது பீரியாடிக் மோஷன். ஆனால் இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இது வந்து பாயிண்ட் ஏக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகுது. ஓகே, பாயிண்ட் ஏக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகுது. ஸோ அதனால இது பீரியாடிக் மோஷன் கிடையாது, ஆனால் ஆசிலேட்டரி மோஷன். ஏன்னா இது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியலான ஆசிலேட்டரி மோஷன் தான் நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா இந்த சிஸ்டம் அனலைஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸி. ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆசிலேட்டரி மோஷன் பார்த்தோன்னா
specifically in the case of a simple pendulum. Okay, இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம் வந்து நம்ம சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் பேர் வந்து சிம்பிள் பெண்டுலம். ஓகே, சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு சிம்பிள் பெண்டுலம் பார்த்தோம்னா, சப்போஸ் இந்த பாப் வந்து இப்படி பாயிண்ட் ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வந்து இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணோம், இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ இது வந்து ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வரும். ஓகே, ஸோ இது ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது வந்து திருப்பி இங்கே இந்த டைரக்ஷனில் போக ட்ரை பண்ணோம். ஸோ ஏலேருந்து இது ட்ராவல் பண்ணிட்டு பாயிண்ட் பிக்கு வந்துருச்சு. பிலேருந்து ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இங்கே மீன் பொசிஷனுக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து பிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு மீன் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் மீன் பொசிஷன்லேருந்து இது ஓவர் ஷூட் ஆகி திருப்பி இங்கே வரும். ஓகே, இந்த டைரக்ஷனில் போக ட்ரை பண்ணோம். ஓகே, ஸோ இங்கேருந்து இது இந்த பொசிஷனுக்கு வரும். ஓகே, இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இது வந்து திருப்பி இந்த டைரக்ஷனில் போக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த டைரக்ஷனில் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் இது வந்து இங்கே வரும் இப்படி. ஓகே, ஸோ இது வந்து திருப்பி இங்கே வரும். அதுக்கப்புறம் இது வந்து திருப்பி மீன் பொசிஷனுக்கு வந்துடும். மீன் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து ஓவர் ஷூட் ஆகும் மீன் பொசிஷன்லேருந்து. ஓகே, இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து திருப்பி இந்த பொசிஷன் ஏக்கு திருப்பி வந்துடும். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் ஏக்கு திருப்பி வந்ததுக்கப்புறம் இந்த அப்படியே இந்த மோஷன் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகும். ஸோ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், இங்கே வந்து மோஷன் எப்படி நடக்குது, இங்கே மோஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா ஏ டு பி, பி டு எம், எம் டு பி டேஷ், B dash to A dash, A dash to B dash, B dash to M, M to B and B to A. ஸோ நம்ம ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், திருப்பி நம்ம ஏக்கே வந்துட்டோம். ஓகே, ஸோ ஏலேருந்து ஏ வந்ததுக்கப்புறம் திருப்பி இந்த மோஷன் அப்படியே ரிப்பீட் ஆகும். B, M, so on and so forth. ஸோ இது வந்து என்ன பீரியாடிக் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். ஸோ நம்ம 3 இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் பார்க்கலாம். ஒரு ஆசிலேட்டரி மோஷனில் வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், மீன் பொசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, ஸோ ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான். ஸோ ஒன்று வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், அடுத்தது வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த பெண்டுலம் இங்கே இருக்குன்னா, நான் இந்த பெண்டுலமை தூக்கி இங்கே இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், பெண்டுலம் வந்து இங்கே வருது, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வருது, அதுக்கப்புறம் திருப்பி ட்ராவல் ஆகிட்டு இங்கே வரும், அதுக்கப்புறம் திருப்பி ட்ராவல் ஆகிட்டு இங்கே போகும். ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ பெண்டுலம் வந்து என்ன ஆனாலும் இந்த பாயிண்ட்டை ஷூட் பண்ணி இங்கே வராது. ஓகே, ஸோ பெண்டுலம் வந்து இந்த P to P dash, ஓகே, இந்த பாயிண்ட் P இருக்கு இல்லையா, P and P dash. ஸோ பெண்டுலம் வந்து எப்பவுமே இந்த ரெண்டு பாயிண்ட் P and P dashக்கு நடுவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை ஓவர் ஷூட் பண்ணி P dash P தாண்டியும் P dash தாண்டியும் போகவே போகாது. ஸோ எப்பவுமே இந்த பெண்டுலம் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் P and P dashக்கு நடுவில் கன்ஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாயிண்ட் P வந்து நம்ம பார்த்தோம்னா இது வந்து லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இந்த பாயிண்ட் P dash நம்ம பார்த்தோம்னா இது வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகே, அதுக்கப்புறம் இங்க நடுவில் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்ம மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். மீன் பொசிஷன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் நம்ம பார்க்கலாம். ஸோ மீன் பொசிஷனுக்கும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் டு பி ஸ்பெசிஃபிக் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இதுதான் என்னோட மீன் பொசிஷன். ஓகே, சென்டர் டு சென்டர் எடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ மீன் பொசிஷனுக்கும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து கேபிட்டல் ஏ வச்சு டினோட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலி மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் ஆம்ப்ளிடியூட் ஈக்குவலாக இருக்கும், லெஃப்ட் ஆம்ப்ளிடியூட் அண்ட் ரைட் ஆம்ப்ளிடியூட். ஸோ இதுவும் ஆம்ப்ளிடியூட். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன் பொசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் என்னது, அது வந்து ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம 3 இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், அடுத்தது வந்து ஆம்ப்ளிடியூட், அடுத்தது வந்து மீன் பொசிஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அடுத்த டாபிக் பார்க்க போகிறது வந்து லீனியர் எஸ்ஹெச்எம். ஓகே, ஸோ நம்ம ஆசிலேட்டரி மோஷன் படிச்சிட்டோம். இப்போ நம்ம லீனியர் எஸ்ஹெச்எம் அப்படின்னு என்னென்ன படிக்கலாம். ஸோ லீனியர் எஸ்ஹெச்எம் நம்மளுக்கு இந்த பேர்லேருந்தே ஐடியா கிடைக்குது. லீனியர்னா என்ன, ஒரு லைனில், இல்லைன்னா நம்ம ஃபிசிக்ஸில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆக்சிஸ்க்கு அலாங்கான நடக்கிற ஆசிலேஷன் தான் நம்ம லீனியர் எஸ்ஹெச்எம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு ஆசிலேஷன் வந்து எஸ்ஹெச்எம் ஆகுறதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு ஆசிலேஷன் பார்த்தோம். ஸோ ஆசிலேஷன் வந்து எஸ்ஹெச்எம்மா சொல்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்னது, அது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னதுன்னா, ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஓகே, அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கண்டெய்னர், ஒரு போல் இருக்குது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த கண்டெய்னரில் ஒரு பால் இப்படி எடுத்தோம்னா அந்த பால் வந்து இப்படி ரோல் ஆகும். ஓகே, இப்படி போகும், இப்படி போகும். ஓகே, ஆனால் ஃபைனலி நம்ம இந்த பாலை விட்டுட்டோம்னா இந்த பால் வந்து இப்படி 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 போயிட்டு ஃபைனலாக ரெஸ்ட்டுக்கு இந்த லோவர் மோஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்னென்ன சொல்லுவோம், மீன் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் மீன் பொசிஷன். ஓகே, ஸோ நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த பால் வந்து இந்த பாயிண்ட் பீல இருக்கு, இந்த பாயிண்ட் பீல இருக்கு. ஸோ இந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா இப்படி இருக்கு. ஓகே, இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா M to P இந்த டைரக்ஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு போல் இருக்கு, ஒரு போலில் வந்து நான் ஒரு பாலை இப்படி பிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாலை வந்து நான் ரிலீஸ் பண்ணேன்னா இந்த பால் எந்த டைரக்ஷனில் போகும், இந்த பால் வந்து இப்படி மேலே போகுமா இல்லைன்னா இப்படி கீழே போகுமா. ஸோ ஆப்வியஸ்லி கிராவிட்டினால இந்த பால் வந்து இப்படி ரோல் ஆகிட்டு இப்படி கீழே தான் வரும். ஓகே, ஸோ இந்த பால் வந்து நம்ம இந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். ஸோ இந்த பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் இந்த பால் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பால் வந்து நம்ம பார்த்தோன்னா இப்படி கீழே போக ட்ரை பண்ணுது. ஓகே, டுவோர்ட்ஸ் திஸ் பாயிண்ட் M. ஓகே, ஸோ இந்த பால் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து இந்த பாலை இப்படி கீழே தள்ள ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பால் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் நம்ம ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது ஃப்ரம் M to P. ஆனால் இந்த பால் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது ஃப்ரம் P to M. ஓகே, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டான டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ் ஃபார் அ ஆசிலேஷன் டு பிகம் SHM, டு பிகம் லீனியர் SHM. ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். இந்த ஆக்சிஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் வந்து P and Q. ஸோ P and Q வந்து என்னது, P and Q வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன், இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இதுவும் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இந்த M வந்து மீன் பொசிஷன். ஸோ இந்த பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, சப்போஸ் இந்த பார்ட்டிக்கல் வந்து
இந்த மாதிரி எஸ்ஹெச்எம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆக்சிஸ்க்கு அலாங்கா இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, டு அண்ட் ஃப்ரோ மோஷன். ஓகே, ஸோ முதல்ல வந்து இது இப்படி போகும், அதுக்கப்புறம் இப்படி வரும், இப்படி போகும், இப்படி வரும். ஓகே, ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு ஆசிலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பார்ட்டிக்கலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் வந்து அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. ஓகே, ஸோ அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன், இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன். ஓகே, ஸோ இது மேலே ஆக்ட் ஆகுற ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட டைரக்ஷன் நம்ம பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, சப்போஸ் பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்கு, பார்ட்டிக்கல் வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஸோ நம்ம பார்ட்டிக்கலோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது மேலே ஆக்ட் ஆகுற ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அதாவது இந்த டைரக்ஷனில் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோம்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த பார்ட்டிக்கலை எப்போவுமே மீன் பொசிஷனுக்கு டுவர்ட்ஸாக இழுக்குது. ஓகே, ஸோ இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த பார்ட்டிக்கலை மீன் பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுது. ஓகே, ஸோ இந்த கேஸ்லேயும் நம்ம பார்த்தோம்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால பார்ட்டிக்கல் இங்கே வர ட்ரை பண்ணோம். ஓகே, சப்போஸ் இந்த பார்ட்டிக்கல் வந்து இப்படி ட்ராவல் பண்ணிட்டு இங்கே வந்துருச்சு. ஸோ திருப்பி நம்ம பார்த்தோம்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த மீன் பொசிஷனுக்கு தான் வர ட்ரை பண்ணோம். ஓகே, இந்த மீன் பொசிஷனுக்கு தான் வர ட்ரை பண்ணோம். ஸோ இந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குன்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷனில் இருக்கும், ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன், ஆர் restoring force always tries to bring the particle towards the mean position. Okay, இதுதான் first condition. நம்ம செகண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். செகண்ட் கண்டிஷன் வந்து magnitude of restoring force is proportional to magnitude of displacement. ஓகே, இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒர்க் பவர் எனர்ஜி இல்லைன்னா நியூட்டன்ஸ் லாஸ்ல இந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, இதுதான் என்னோட ஸ்ப்ரிங், இதுதான் என்னோட மாஸ். ஓகே, மாஸ். இந்த ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட் வந்து கே அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இனிஷியலி என்னோட பிளாக் வந்து இங்கே இருக்கு, இந்த ஸ்ப்ரிங் வந்து இனிஷியலி நேச்சுரல் லென்த்தில் இருக்கு. ஓகே, நேச்சுரல் லென்த்தில் இருக்கு, இந்த ஸ்ப்ரிங்கில் எந்த எக்ஸ்டென்ஷனும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ப்ரிங்கை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த பிளாக்கை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த பிளாக் வந்து நான் சப்போஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த பிளாக்கை நான் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஸ்ப்ரிங் வந்து இந்த பிளாக் மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம். எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம்? கேஎக்ஸ்க்கு ஈக்குவலான ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளாக்கை நம்ம இந்த டைரக்ஷனில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளாக்கை நம்ம எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணுறோன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து இந்த பிளாக் மேலே கேஎக்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஸ்ப்ரிங் எவ்வளோ, ஃபோர்ஸ் பை எக்ஸர்டட் பை ஸ்ப்ரிங் நம்ம பார்த்தோன்னா கேஎக்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸாக இருக்குது. ஓகே, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம இந்த பிளாக்கை மூவ் பண்ணுறோமோ அந்த ஃபோர்ஸோட வேல்யூ வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஸ்ப்ரிங் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஸ்ப்ரிங் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ். ஸோ பேசிக்லி நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் இந்த கேஸில் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து ஒன்றும் புது மேஜிக்கலான ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த கேஸில் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது.
ரிஸ்டோரிங் ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுது, எஃப்ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் இங்கே ஃபாலோ ஆகுது. ஓகே, நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளாக்கை வந்து சப்போஸ் இதுதான் மீன் பொசிஷன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மீன் பொசிஷன்லேருந்து நம்ம பிளாக்கை டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது மேலே ஆக்ட் ஆகிற ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸோ நம்ம பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த டைரக்ஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து இதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஓகே, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து அதுக்கான ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். மேக்னிடியூட் ஆஃப் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ? எக்ஸ். ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ? kx. ஓகே, k வந்து என்னது? k வந்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ நம்ம இது ஜென்ரலைஸ் பண்ணி எழுதணும்னா ஒரு இந்த பார்ட்டிக்கலை வந்து நான் எக்ஸ் டிஸ்டன்ஸ் இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறேன்னா இது மேல் ஆக்ட் ஆகிற ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எக்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட வேல்யூ வந்து சம் கான்ஸ்டன்ட் கே டேஷ் டைம்ஸ் எக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே ஸ்ப்ரிங் ஃபோர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் வந்து ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். ஓகே, ஆனால் அது இன் ஜென்ரல் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இங்கே கே டேஷ் எழுதியிருக்கேன். ஸோ கே டேஷ் வந்து சம் கான்ஸ்டன்ட். ஸோ அது முக்கியம் கிடையாது. முக்கியம் வந்து என்ன? ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ். ஓகே, அதுதான் முக்கியம். ஸோ இங்கே நான் எழுதிடுறேன், magnitude of restoring force is proportional to x. okay, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு ஆசிலேட்டரி மோஷன் வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லீனியர் எஸ்ஹெச்எம் என்னது? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து மேக்னிடியூட் ஆஃப் ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து நான் சம்மரைஸ் பண்ணி எழுதணும்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நான் சம்மரைஸ் பண்ணி எழுதணும்னா ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ். ஓகே, ஸோ இதுதான் லீனியர் எஸ்ஹெச்எம்மோட இக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த நெகட்டிவ் சைன் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த நெகட்டிவ் சைன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து நான் வெக்டர் ஃபார்மில் எழுதணும், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரு வெக்டர், ஃபோர்ஸும் ஒரு வெக்டர். ஓகே, ஸோ கே வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். கே வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த நெகட்டிவ் சிம்பிள் வந்து என்ன சிம்பிளைஸ் பண்ணுது? நெகட்டிவ் சிம்பிள் என்ன சிம்பிளைஸ் பண்ணுதுன்னா restoring force direction is opposite to displacement direction. ஓகே, இதுதான் இந்த நெகட்டிவ் சைனோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ரிஸ்டோரிங் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் நம்ம பார்த்தோம்னா எக்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம ஒரு ஆசிலேட்டரி மோஷனை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இது கிளியராக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே.